Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் நடத்தும் லெந்து கால தியானமாக நாள் 28. தலைப்பு அநியாயம் செய்யாதவர். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியா இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அநியாயம் செய்யாதவர். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு. நம்முடைய ராஜா யூத சிங்கமாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். யூத குலத்துக்கு மனித குலத்தை மீட்கும்படி வந்த இயேசு கிறிஸ்து அவர் யூத ராஜசிங்கமாய் திகழ்கிறார். ஏசியா 53 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவும் இல்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் அநியாயம் செய்ததே இல்லை. அநியாயம் செய்ய அவர் ஒரு நாளும் தன் மனதில் நினைத்ததும் இல்லை. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல கொண்டு போகப்படுகிறார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆடு எப்படி போகிறதோ அப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவர் பதில் கூட சொல்லாம அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 53:9 ஏசியாவில அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயின் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் கொடுமையும் செய்யல. அவர் நினைச்சிருந்த அற்புதங்களை செஞ்சிருக்கலாம். எவ்வளவோ அற்புதங்கள் வேதத்துல அவர் செய்திருக்கிறார், ஜனங்களை பயமுறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அநியாயம் செய்யவில்லை. அவருடைய வாயில வஞ்சனை கூட காணப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22-23 வருஷத்துல நாம் வாசிக்கும் பொழுது அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் அவங்கள பேசும் பொழுது கூட அவரை பேசும் பொழுது கூட நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கூட அவர் பதிலாய் பேசாமல் பாடுபடுகிற போது பாடுபடும் பொழுது அவர் பயமுறுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார். நியாயமாய் என்னென்ன தீர்ப்பு செய்தார்களோ அதற்கு தம்மை கீழ்ப்படிந்தவராகி ஒப்பு கொடுக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குட்டினாங்க, காரி துப்பினாங்க, அடித்தாங்க, அநியாயமான காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அநியாயம் செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அநியாயம் செய்யாதவர்களாய் அவருடைய மாதிரிகளை நாம் பின்பற்றும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்குரிய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இயேசு கிறிஸ்து குறிப்பிடப்படுகிறார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையில நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாமும் கூட இவ்வுலகத்துல வாழும் பொழுது அநியாயமான காரியங்கள் செய்யாதபடி நாம் இன்னும் பரிசுத்தமாய் தெய்வ சமூகத்துல கிட்டி சேருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தக்கூடிய அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பின் பிரகாரம் நீர் அநியாயம் செய்யாத ஒரு தெய்வம். உம்மை ஆண்டவரே ஒரு ஆடை அடிக்கப்படுகிறது போல கொண்டு போகப்பட்டாலும் நீங்க பதில் வையாமலும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தது போல இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் கூட அநியாயம் செய்யாமல் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.